அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் ஆவணி மாதம் 8ஆம் தேதி இரவு 1:16 சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி வரை கேது பகவானுடன் இணைந்து குரு பார்வையில் நேச நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார். கோச்சாரத்தில் 9 நகரங்களுக்கும் நீச்சம் உண்டு. கிரகங்கள் மாதம் ஒவ்வொரு வீடாக பெயர்ச்சியாகி வருடத்தில் ஒரு மாதம் நேச நிலையை அடையும். குரு பார்வையில் சுக்கிரன். குரு பகவானை பற்றியும் சுக்கிர பகவானை பற்றியும் ஒரு சிறு விளக்கமாக காணலாம். குரு பகவான் தேவர்களுக்கெல்லாம் குரு, சுக்கிர பகவான் அசுரர்களுக்கெல்லாம் குரு. 9 நவகிரகங்களில் முக்கியமாக சுப கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் குருவும் சுக்கிரனும். சுய ஜாதகத்தில் குரு சுக்கிரன் இணைவோ குரு பார்வையில் சுக்கிரனோ அமர்ந்த ஜாதகர்களுக்கு வாழ்நாள் பலனாகவோ இதை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அது உங்களுக்கு பொருந்தும். குரு அப்படின்னா ஆசைக்கு தடை போடக்கூடியவர். சுக்கிரன் அப்படின்னா ஆசைகளை தூண்டிவிடக்கூடியவர். குரு முழு சுப கிரகம். இருக்கும் வீட்டை விட பார்க்கும் வீட்டுக்கு பலம் அதிகம். தனித்த குருபகான் பார்வையில் கேதுவுடன் சுக்கிர பகவான் சேர்ந்து நேசம் பெறக்கூடிய அமைப்பு. சுக்கிரனுக்கு நேச வீடு கன்னி. அது கேதுவுடன் கூட்டணி சேர்கிறார். சுக்கிரன் ஆசையை தூண்டுபவர். காதல், கல்யாணம், ஆடம்பரம், சுகபோக காரகன் சுக்கிர பகவான். குரு பார்வையில் சுக்கிரன் அமரும்போது குரு சுக்கிரன் ஒரு ராசியில் சேர்ந்தாலோ அல்லது குரு பார்வையில் சுக்கிரன் அமர்ந்தாலோ மழை அளவு குறையும். செழுமையாக பசுமையாக இருக்கக்கூடிய பூமியும் வறட்சியாக காய்ந்து விடும். கிராமப்புறங்களில் பழமொழி சொல்வார்கள், ஆசை இருக்குது அரசனாக, அமுசம் போட்டிருக்கு எருமை மேய்க்க அப்படின்னு. குரு பார்வையில் சுக்கிரனோ குரு சுக்கிரன் கூட்டணியோ இருந்துச்சுன்னா நம்முடைய ஆசைகள் எதிர்பார்த்த மாதிரி நிறைவேற்றி கொள்ள முடியாது. ஒரு மனிதன் தன்னுடைய ஆசைகளை தொடர்ந்து சந்நியாசம், ஆன்மீக வழியில் செல்ல வைப்பது குரு சுக்கிரன் சேர்க்கை. குரு பார்வையில் சுக்கிரன் ஒழுக்கமான இல்லறத்தை ஏற்படுத்தாது. வயது கூட குறைவான பெண்கள் தொடர்பு ஏற்படும். குரு சுக்கிரன் கூட்டணியோ குரு சுக்கிரன் பார்வையிலோ இருக்கும்போது பெண்களை மதிக்க வேண்டும். பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். காளியம்மன், மாரியம்மன் இப்படி பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். பெண்களிடம் அடுத்த 25 நாட்கள் சாபம் வாங்காமல் இருக்க வேண்டும். இது 12 ராசி அன்பர்களுக்குமே. குருபகான் பார்வையில் சுக்கிரன் நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் துறையிலும் கதறவிடும். குடும்ப வாழ்க்கையில் ஏங்க வைக்கும். இது 12 ராசி அன்பர்களுக்குமே. கன்னி ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். கன்னி ராசிக்கு 2, 9ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர் சுக்கிரன். ஜென்ம ராசியிலே நேசம் அடைவார். கன்னி ராசி கன்னி லக்னமாக பிறந்தவர்களுக்கு சுக்கிரனுடைய பலம் முழுவதும் குறையும். தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி ஜென்ம ராசியிலே நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது அடுத்த 25 நாட்கள் கன்னி ராசி அன்பர்கள் குடும்ப நபர்களுடன் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்களுடைய பேச்சுவார்த்தையில் பணிவு வேண்டும். 2ஆம் வீட்டின் அதிபதி நேச நிலையில் இருக்கும்போது கன்னிராசி அன்பர்கள் குடும்ப நபர்களை கதற விடக்கூடாது. பண விஷயங்களில் நீங்கள் கதறாமல் இருக்க வேண்டும். ஏற்கனவே ஜென்ம ராசியில் கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கேது ஜென்ம ராசியில் வரும்போது ஒரே மனம் ஒரே குழம்பலாக தான் இருக்கும். எதை செய்தாலும் எதை யோசித்தாலும் ஒரே குழப்பமாக தான் இருக்கும். ஒரு தெளிந்த முடிவெடுக்காத நிலையில் கன்னிராசி அன்பர்கள் இருக்கிறீர்கள். அடுத்த 25 நாட்கள் பாக்கியாதிபதி ஜென்மராசியிலே நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது பாக்கியத்தில் அமர்ந்து சுக்கிர பகவான் பார்வை செய்கிறார். அடுத்த 25 நாட்கள் கன்னிராசி அன்பர்கள்
ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடுவீர்கள். இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க. குலதெய்வம் கோயிலுக்கோ அல்லது மற்ற கோயிலுக்கோ ஆன்மீக பயணம் சுற்றுலா போய்ட்டுறக்கூடிய வாய்ப்பு உண்டு. பாத யாத்திரை கிரிவலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் கன்னிராசி என்பளுக்கு இந்த சுக்கிரன் வந்து ஜென்மராசியிலே நேசம் அடையும் போது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடு குறைவாக தான் இருக்கும். குடும்ப நபர்களை விட்டு தந்தை வழி உறவுகளை விட்டு சித்தப்பா பெரியப்பா பங்காளிகள்லாம் விட்டு இவங்க வந்து தனித்து ஒரு இடத்தில் இருப்பாங்க. இல்லைன்னா ஊரை விட்டு கூட போயிடுவாங்க. அந்த நிலையெல்லாம் கன்னிராசிக்கு ஏன் வருகிறது என்றால் உங்களுக்கு குடும்ப பாக்கியாதிபதியே ஜென்மராசியில் நேசம். சுக்கிர பகவான் தான் முதல் தர ராஜ யோகாதிபதியாக இருக்கும்போது குருபகான் பார்வையில் அமர்ந்திருக்கும் போது கன்னி ராசி என்பவர்கள் குடும்ப விஷயங்களில் அடுத்த 25 நாட்கள் கவனமாக இருக்கணும். தந்தை வழி உறவுகளிடம் எதிர்வாதம் செய்யாமல் போட்டி போடாமல் நீங்கள் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச வரை உங்களுடைய மனமும் உடலும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா வெளியில் போயிட்டாங்க, கோயிலுக்கு போயிட்டாங்க, நீண்ட தூர பயணம் போயிட்டாங்க, மலை மேலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டாங்க. கன்னிராசி என்பளுக்கு ஒரு ஆறுதல் நிம்மதி கிடைக்கும். ஜென்மராசியிலே சுக்கிரன் நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது கன்னி ராசி என்பவர்களுக்கு பொது வாழ்வில் ஈடுபாடு ஏற்படும். பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஜென்மராசியிலே சுக்கிரன் வரும்போது கலைத்துறை மீது ஆர்வம் அதிகரிக்கும். சினிமா பாடல் நடிப்பு இப்படி வந்து சினிமா துறையில் ஆர்வம் கூடும். அடுத்த 25 நாட்கள் கன்னி ராசி என்பவர்கள் குடும்ப பெண்களிடம் அக்கா தங்கை மனைவி அம்மா குடும்ப பெண்களிடம் நீங்கள் வந்து பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். கன்னி ராசி அன்பர்கள் ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் உங்களுடைய வார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா வெட்டு வெடுக்குன்னு எடுத்தெறிந்து பேசக்கூடிய தன்மை கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அது ஏனென்றால் வாக்குஸ்தானாதிபதியே ஜென்மராசியில் நேசம் அடைகிறார். சுக்கிர பகவான் அப்படின்னாலே குயில் போல் குரல் வந்து இனிமையாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த இனிமையான குரல் நீங்களே கெடுத்துக்குவீங்க. கிருன்னு காரி கீழே துப்பி கன்னிராசி என்பவர்களுக்கு இருமல் சளி இந்த மாதிரி தொண்டையில் பிரச்சனைலாம் ஏற்படும். அது ஏனென்றால் சுக்கிரன் வந்து நேசம் அடையக்கூடிய காரணத்தால். பாக்கியாதிபதி ஜென்மராசியிலே நேசம் அடையும் போது அடுத்த 25 நாட்கள் கன்னிராசி என்பவர்கள் பெற்றோர்கள் பெரியோர்களிடம் மரியாதையாக மதிப்பு கொடுத்து பழகுங்க. பெரியவர்களை எடுத்தெறிந்து பேசுவது, மரியாதை இல்லாமல் பேசுவது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். முடிஞ்சவரை மௌன விரதம் இருப்பது கன்னி ராசி அன்பர்களுக்கு நல்லது. ஏன்னா பாக்கியாதிபதி நேச நிலையில் இருக்கும்போது உங்களை வந்து மனம் ஒரு நிலை இல்லாமல் குழம்ப வைக்கும். குழப்பமடையாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டுமென்றால் இறைவனுடைய அனுகிரகம் வேண்டும். இஷ்ட தெய்வங்களுக்கோ குலதெய்வங்களுக்கோ சென்று வாருங்கள். கன்னிராசி என்பளுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள், மனசில் சந்தோஷம், உடலில் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்தி கொள்ளலாம். அதை விட்டுட்டு குடும்ப நபர்களை குறை சொல்லாதீங்க, குடும்ப பெண்களை குறை சொல்லாதீங்க, மற்றவர்களை குறை சொல்லாத நீங்கள் வந்து அடுத்த 25 நாட்கள் பார்த்து கொள்ளுங்கள். குரு பார்வையில் நேச சுக்கிர பகவான் அமரும்போது கேதுவுடன் சுக்கிரன் இணைந்தாலே தாம்பத்திய சுகம் குறையும். திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் ஒரு நல்ல அந்நியம் பிரியம் ஏற்படாது. ஒருவருக்கொருவர் கீரியும் பாம்புமாக இருக்கிற மாதிரியான நிலை இந்த சுக்கிரன் நேசம் அடையும் போது ஏற்படுத்தி விடுவார். திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் அடுத்த 25 நாட்கள் அனுசரிப்பு தேவை. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 7வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். இந்த ராகு கேது பெயர்ச்சி வரை கன்னிராசி என்பர்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து சென்றாலே உங்களுக்கு 100க்கு 90% பிரச்சனைகள் தீரும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க.
உங்களுக்கு தெரியாத, அறியாத, புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும். உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.